Hello class 12, welcome back to concept capsule. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்டகிரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தோம், எப்படி ஒரு கொஷனை பார்த்த உடனே டேரெக்டாக ஃபார்முலா வச்சு போடுறதுன்னு பார்த்தோம். செகண்ட் எக்ஸசைஸில் மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி தேர்ட் எக்ஸசைஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். ஓகே, integration using trigonometric identities. ஓகே, trigonometric identities-ஐ யூஸ் பண்ணி எப்படி இன்டகிரேட் பண்ண போகிறோன்றது. ஓகே, சரி, மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, லைக் நம்ம வந்து trigonometric identities-ஐ வச்சு டேரெக்டாகவே சால்வ் பண்ணிடுவோம். சரியா? மேபி சில கேசஸ் இருக்குது, காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன் எப்பயாச்சும் வந்துச்சுன்னா அப்போ வந்து trigonometric identity-ஐ யூஸ் பண்ணி மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், அதை வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நான் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி சப்ஸ்டிடியூஷன் ஒரு மெத்தடோ அந்த மாதிரி trigonometric ஐடென்டிட்டிஸும் ஒரு மெத்தட். ஓகே, நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணும். ஓகே, ஒரு கொஷனை பார்த்த உடனே இது வந்து மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனில் போடுறது பெட்டரா, இல்லை மெத்தட் ஆஃப் trigonometryயில் போடுறது பெட்டரா, இல்லை பை பார்ட்ஸா, இல்லை பார்ஷியல் ஃபேக்டரானு அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி நம்ம சப்ஸ்டிடியூஷன் முடிச்சுட்டு செகண்ட் வரும் trigonometric ஐடென்டிட்டிஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி லெக்சர் முடித்தோடனே உங்கள் மைண்டில் ரெண்டு இருக்கும், ஒன்று சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், இன்னொன்று வந்து trigonometric ஐடென்டிட்டிஸ் மெத்தட். ஓகே, ஆல்தோ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மெத்தடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கரெக்டாக trigonometric ஐடென்டிட்டிஸ் நிறைய இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம், அப்படி இல்லாட்டி சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ணுவோம். சரியா? ஐ ஹோப் சார் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் முக்கியம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இட் இஸ் பெட்டர் தட் இந்த ஃபார்முலாஸ் முக்கியமாக, ஓகே, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். சரியா? இந்த ஃபார்முலா மட்டும் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபார்முலா வேண்டாம், இந்த ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாவில் மட்டும் ஹாஃப் வந்து ரிமூவ் பண்ணுங்கள், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணுங்கள். ஸோ 2 sin u sin v. ஓகே, அதாவது 2 sin x sin y ஈக்குவல் டு cos x மைனஸ் y மைனஸ் cos x ப்ளஸ் y. அந்த மாதிரி ஃபார்முலா கொண்டு வந்து இந்த ஹாஃப் மட்டும் ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரியா? மற்றபடி இந்த 8 ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த 8 ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஒருவேளை மனப்பாடம் பண்ணனா பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம கொஷின் சால்வ் பண்ணுவோம்ல, கொஷின் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். சரியா? இந்த ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது அண்ட் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 3 ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாலாம் பார்த்து வச்சுக்கோங்க, எங்கேயாச்சும் வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. இங்கே யூ மெத்தடில் இருக்குல்ல, நீங்கள் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எக்ஸு ஒய் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் பி பெட்டர். ஓகே, எல்லா ஃபார்மும் தெரிஞ்சிருந்தால் இட் வில் பி வெரி வெல் குட். ஓகே, இது வந்து ஒரு நல்ல விஷயம். தெரியலனா டோன்ட் வரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறப்ப நான் ஒரு கொஸ்டினுக்குமே எந்த ஃபார்முலா அப்ளை ஆகும்னு சொல்கிறேன். சரியா? அட்லீஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸசைஸ் 1.3. ஓகே, கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸ் தான் இதுவும். நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்குன்னா 1-2 எக்ஸாம்பிள்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி மோட்டிவேஷன் கோட்ஸ் தான் வேணாம், பிகாஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் இன்றைக்கி. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோடய ஒர்க்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் வந்து வீடியோஸ் ரெகுலராக பார்க்க சொல்லுங்கள். பிகாஸ் ஆல்ரெடி 50% போர்ஷன் முடிச்சிட்டோம். ஓகே, ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்குது, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. எக்ஸாம்பிள் நம்பர் 7லேருந்து ஆரம்பிப்போம். இன்டெக்ரல் ஆஃப் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்கோம், இப்போ trigonometry இப்போ படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸில் மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் கண்டிப்பாக யூஸ் ஆகாது, பிகாஸ் trigonometric ஐடென்டிட்டி மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், trigonometric ஐடென்டிட்டியை அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா பார்த்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஓகே, cos 2x = 2 cos square x minus 1. ஓகே, எப்போல்லாம் நீங்கள் cos square x sin square x தான் பார்க்குறீங்களோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். அந்த 3 செட் ஆஃப் ஃபார்முலா இருக்குல்ல, இதோ இங்கே பாருங்கள். எப்போல்லாம் நீங்கள் cos ஸ்கொயர் sin ஸ்கொயர்லாம் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். சரியா? அதே மாதிரி தான் இது.
ஸோ என்ன ஆகிடுச்சு, எனக்கு அந்த ஃபார்மில் ஞாபகம் வந்துடுச்சு பார்த்த உடனே. ஓகே, ஸோ எழுதி வச்சுக்கோங்க. cos 2x ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். எப்போல்லாம் cos ஸ்கொயர் இருக்கோ அப்போ வந்து cos 2x என்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ண போகிறோன்னா, cos ஸ்கொயர் எக்ஸை நம்ம என்னென்னு எழுதலாம், we can write it as cos 2x plus 1 divided by 2. ஓகே, இதை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கில் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் அரௌண்ட் ஐ திங்க் 5:50 AM. ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் பேர்ட்ஸு இந்த க்ரோ கத்துற சவுண்ட்லாம் வரும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் வித் தட். யூஸ்வலாக உங்களுக்கு நான் 2 AM 3 AMக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மேபி இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் forgive me for that. Okay, so this is going to be the value of cos square x. Okay, இப்போ என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக ஜஸ்ட் கோ அண்ட் சப்ஸ்டிடியூட் இட் இன் த ஃபார்முலா. ஓகே, அப்போ என்னாச்சு, இன்டெக்ரல் ஆஃப் cos 2x ப்ளஸ் 1/2 நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டேன். cos 2x divided by 2 ப்ளஸ் 1/2 dx. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுறது ஈஸி தான். ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் cos 2x dx உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ண தெரியும்ல, ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். cos 2x இன்டெகிரேட் பண்ணாக்கா sin 2x divided by 2 வரும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து ஹாஃப் இருக்குது, அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் 1 will be x. ஓகே, ஸோ தட் இஸ் சிம்பிள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனே யூஸ் பண்ணலை, கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஓகே, ஸோ வெறும் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணியே நம்ம வந்து மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனை கொஞ்சம் யூஸ் பண்ணோம், மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அப்ளை பண்ணோம், அண்ட் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணோம். சரியா, இந்த இடத்துல மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனுக்கு வேலையே கிடைக்கல. சரியா, இதே மாதிரி தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும், ஒரு கொஷனும் கம்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள், sin 2x cos 3x dx. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்தாக்கா பார்த்த உடனே என்ன தெரியுது, sin a cos b தெரியுது. ஓகே, அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன ஞாபகம் வரணும், எடுத்த உடனே நான் இங்கே கொடுத்துருந்தாப்பாங்க sin a cos b. கமான், டோருக்கு பாருங்கள், sin a cos b. ஓகே, இங்கே இருக்குது sin a cos b. sin a cos b ஃபார்முலா இங்கே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஹாஃப் இருக்குது, இந்த ஹாஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 போட்டுக்கோங்க. ஸோ 2 sin a cos b இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, அப்போ என்ன பண்ணி இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 2 sin a cos b ஃபார்முலா போடுறேன். அதாவது 2 sin a cos b என்னென்னா sin a ப்ளஸ் b ப்ளஸ் sin a மைனஸ் b. ஓகே, நோட் பண்ணுங்கள், 2 sin a cos b வந்துச்சுனாக்கா sin a ப்ளஸ் b ப்ளஸ் sin a மைனஸ் பின்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த இடத்துல வெறும் sin a cos b தான் இருக்குது. 2 sin a cos b வந்தால் தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். கரெக்டாக, பட் என்கிட்ட என்ன இருக்குது, வெறும் sin a cos b இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், நான் இந்த 2வை கொண்டு வரேன். ஸோ என்ன பண்ணுறேன், மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை 2 பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா 2 sin a cos b ஃபார்முக்கு எனக்கு இப்போ வந்துடுச்சு. இப்போ நான் டேரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஹாஃப் வெளியே அப்படியே இருக்கட்டும். sin a ப்ளஸ் b. ஓகே, sin a ப்ளஸ் b sin 2x ப்ளஸ் 3x ப்ளஸ் sin a மைனஸ் b 2x மைனஸ் 3x. அப்போ என்னாச்சு, இன்டெக்ரல் ஆஃப் sin 5x dx மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் sin x. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுறது ஈஸி தான். sin 5x இன்டெகிரேட் பண்ணாக்கா மைனஸ் cos 5x டிவைடட் பை 5 வரும். ஓகே, அண்ட் sin x இன்டெகிரேட் பண்ணாக்கா மைனஸ் cos x வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ திஸ் வில் பி யுவர் ஆன்சர். ஓகே கைஸ், கிளியர். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், sin cube x. ஓகே, sin cube x dx. ஓகே, நவ் மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன், மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி, 3 மெத்தட் இருக்குது. ஓகே, இந்த சம்மை யூ கேன் ஆல்சோ சால்வ் இட் வித் மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் சப்ஸ்டிடியூஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். sin cube x dx இருக்குது. ஓகே, sin cube x dx நம்ம sin square x and sin x-ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். கரெக்டாக. நவ் let us assume t equal to sin x. ஓகே, அண்ட் dt by dx equal to cos x. அப்போ என்ன பண்ணலாம், dx equal to dt by cos xனு வருது. ஓகே, 1 minus cos square x sin, அதான் sin square x என்னன்னு எழுதலாம், 1 minus cos square x எழுதலாம், dt by cos xனு வரலாம். ஓகே, சின்ஸ் நான் t equal to sin xனு அசியூம் பண்ணுறதுனால எனக்கு வந்து எதுவுமே கேன்சல் அவுட் ஆகலை. ஓகே, இன்ஸ்டெட் இட் ஹேஸ் பிகம் காம்ப்ளிகேட்டட். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் t equal to sin xனு எடுக்காமல் t equal to cos xனு எடுக்கிறேன். ஓகே, ஸோ sin square x 1 minus cos square xனு எழுதிட்டு t equal to cos xனு எடுக்கிறேன். ஸோ dt by dx பண்ணாக்கா மைனஸ் sin x. ஸோ dx equal to மைனஸ் dt by sin x. இப்போ பாருங்கள், sin xும் sin xும் கேன்சல் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் நம்ம எடுத்த மெத்தட் கரெக்ட். ஸோ என்ன பண்ணுறேன், t equal to cos x அசியூம் பண்ணனால இன்டெக்ரல் ஆஃப் 1 minus t square into sin x minus dt by sin x.
சைனும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குது, 1 மைனஸ் டி ஸ்கொயர் இன்டூ டிடி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி தான். கரெக்டாக இன்டெகிரேஷன் ஆஃப் 1 வில் கிவ் யூ t. ஓகே, அண்ட் இன்டெகிரேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் வந்து டி கியூப் பை 3. ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் டீக்கு பதிலாக என்ன அசியூம் பண்ணிங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இது வந்து இஃப் யூ வாண்ட் டு யூஸ் மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, இல்லாட்டி டேரெக்டாகவே நீங்கள் வந்து போடணுன்னாக்கா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி இருக்குது. சைன் கியூப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 sin x மைனஸ் 3 sin 3x டிவைடட் பை 4. இந்த ஃபார்மில் எழுதி வச்சுக்கோங்க. 3 sin x மைனஸ் sin 3x டிவைடட் பை 4. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக நம்ம இந்த கொஷனில் போட்டாக்கா டேரெக்டாக இன்டெகிரேஷன் பண்ணி போட்டுடலாம். ஓகே, இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்படி போட்டால் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ அது எப்படியும் நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த எக்ஸசைஸ். கொஷின் நம்பர் 1 எடுத்திருக்கேன் நான். ஓகே, சி கொஷின் நம்பர் 1, சைன் ஸ்கொயர் 2x + 5. ஓகே, நான் உங்களுக்கு சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஏதாவது ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்னா இன்டெகிரேஷனில் கிடையாது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும், இந்த சைன் ஸ்கொயர் 2xஐ வந்து நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் மாற்றணும். ஓகே, நான் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, எப்போல்லாம் சைன் ஸ்கொயர் எக்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கோ இந்த ஃபார்முலாவுக்கு வந்துருங்கன்னு சொன்னேன். கரெக்டாக ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொன்னேன், சைன் ஸ்கொயர் எக்ஸ் இல்லை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்துச்சுனாக்கா அந்த காஸ் 2x ஃபார்முலாவுக்கு வந்துடும். ஓகே, காஸ் 2xக்கு 3 ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக? சரி, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ காஸ் 2xக்கு 1 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1, இல்லை 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ், இல்லாட்டி காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். சரியா? ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த சைன் என்ற டேர்மில் இருக்க ஃபார்முலா வேணும். ஓகே, ஸோ என்ன பண்ணிவிட்டேன், நான் சைன் என்ற டேர்ம் கொண்டு வரேன். 1 மினிட். ஸோ இனிமேல் ஃபார்முலா பேஜை வந்து நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ல வந்து அந்த ஃபார்முலா பேஜ் எடுத்து பாருங்கள். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணிவிட்டேன், நான் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் இட் ஹியர். ஓகே, 1 மைனஸ் காஸ் 2xக்கு பதிலாக 2x + 3. ஓகே, அது 3ஆ 5ஆன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அது 3 தான், நாட் 5. ஓகே, இது 3 காஸ் 2x + 3 டிவைடட் பை 2. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுறது ஈஸி. தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டாக்கா இன்டெக்ரல் ஆஃப் 1/2 dx தனியாக வந்துடும். மைனஸ் ஆஃப் 1/2 வெளியே எடுத்துடுறேன். 1/2 வெளியே எடுத்துட்டாக்கா காஸ் 2x இன்ட்டு 2x + 3 dx மட்டும் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னாச்சு, காஸ் 4x + 6ன்னு ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி தான். கரெக்டாக? காஸ் 4x + 6 இன்டெகிரேட் பண்ணாக்கா சைன் 4x + 6 டிவைடட் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4. ஓகே, ஸோ ஃபைனலாக x/2 மைனஸ் 1/2 இன்ட்டு இது வந்துடுச்சு ஆன்சர். ஓகே, கிளியராக கைஸ்? இது வரைக்கும் புரிஞ்சுல? ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், நம்ம சப்ஸ்டிடியூஷனே யூஸ் பண்ணலை, பட் ஸ்டில் நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, ஒன்லி ட்ரிக்னோமெட்ரி அப்ளை பண்ணும் அண்ட் மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அப்ளை பண்ணும். சரியா? செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷினும் குவைட் சிம்பிள். ஓகே, சி சைன் 3x காஸ் 4x. நான் என்ன சொன்னேன், சைன் a காஸ் b ஃபார்மில் இருக்கா? ஸோ சைன் a காஸ் b ஃபார்முலா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 2 sin a cos b ல வந்து அப்ளை பண்ணணும். ஸோ 2 sin a cos b ஈக்குவல் டு sin a + b + sin a - b. ஓகே, sin a + b + sin a - b. ஸோ நமக்கு என்ன வேணும், இந்த இடத்துல 2 மிஸ்ஸிங். ஸோ அந்த 2 கொண்டு வரதுக்கு ப்ளஸ் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 1/2 பண்ணுறோம். அப்போ 2 sin a cos b ஃபார்மில் நம்ம எழுத முடியும் இப்போ ஈஸியாக. கரெக்டாக? ஸோ sin a + b. ஓகே, sin a + b ப்ளஸ் sin a - b பண்ணோம்னாக்கா sin 7x மைனஸ் sin xன்னு வருது. ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி. ஹாஃப் அப்படியே இருக்கட்டும். சைன் 7xஐ இன்டெகிரேட் பண்ணாக்கா மைனஸ் காஸ் 7x டிவைடட் பை 7 அண்ட் சைன் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணாக்கா காஸ் எக்ஸ், அதாவது மைனஸ் காஸ் எக்ஸ் வரும். ஸோ மைனஸோ கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் ஆகிடும். சரியா? ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர். ஓகே, இதை வேணால் இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டெப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? செகண்ட் கொஷின் சிம்பிளில். தேர்ட் கொஷின் பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் பிகாஸ் நிறைய கொஷின்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், காஸ் 2x காஸ் 4x அண்ட் காஸ் எக்ஸ். ஓகே, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பேர் பண்ணுங்கள். ஃபார்முலா பார்த்தோன்னே இது கண்டிப்பாக இப்போ வந்து எப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும் நமக்கு, கண்டிப்பாக இதை வந்து இன்டெகிரேஷன் மெத்தடில் தான் போடணும். ஐ மீன் ட்ரிக்னோமெட்ரிக் மெத்தடில் தான் போடணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு பார்த்த உடனே காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலா ஞாபகம் வந்துடுச்சு. ஓகே, ஸோ 2 காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலாவில் மாற்றிட்டேன்னா காஸ் ஏ + b மைனஸ் காஸ் ஏ - பியில் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டு இதை நான் வந்து 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டனால 2 cos a cos b ஃபார்முலா கொண்டு வந்துட்டேன். ஓகே, cos a மைனஸ் cos b ஃபார்முலா கொண்டு வந்தால் என்ன ஆகும், cos a + b.
ஓகே 2x + 4 மைனஸ் காஸ் a மைனஸ் b காஸ் 2x மைனஸ் 4 அண்ட் வெளியே இருக்க காஸ் அப்படியே இருக்குது ஓகே இன்டூ dx ஓகே இப்போ என்ன ஆச்சு இது காஸ் 6x மைனஸ் காஸ் ஓகே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் காஸ் 2x இன்டூ காஸ் x இருக்குது ஓகே ஸோ காஸ் 6x ஆக்சுவலாக மாற்றிக்கோங்க காஸ் 6x கொஷனில் அங்கே 6 இருக்கும் நான் தப்பு போட்டேன் ஓகே ஸோ காஸ் 6x இந்த காஸ் 6x உள்ள மல்டிப்ளை ஆச்சுனாக்கா காஸ் ஸ்கொயர் 6x ஓகே ப்ளஸ் காஸ் 2x இன்ட்டு காஸ் 6x ஓகே ஸோ காஸ் 2x இன்ட்டு காஸ் 6x இன்ட்டு dx ஓகே இப்போ இதை திருப்பி நீங்கள் தனியாக பாருங்கள் காஸ் a காஸ் b ஃபார்மில் வருது அப்போ இந்த இடத்துல நம்ம திருப்பி என்ன பண்ணணும் நம்மளோட இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுற மாதிரி வரும் சரியா ஸோ இந்த இடத்த இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி காஸ் ஸ்கொயர் 6xஐ இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி ஓகே எப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் ஓகே அகெயின் என்ன பண்ணுங்கள் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ணுங்கள் பிகாஸ் காஸ் 2 காஸ் a காஸ் b ஃபார்மில் கொண்டு வரணும் ஓகே அப்படி கொண்டு வந்தால் 2 காஸ் a காஸ் b ஈக்குவல் டு 1/4னு வந்துடும் ஓகே ஸோ இந்த பக்கம் பாருங்கள் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது இந்த பக்கம் 2 காஸ் a காஸ் b இருக்குது ஓகே நான் என்ன சொன்னேன் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருந்தாலே எந்த ஃபார்முலாவுக்கு போயிடணும் இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடணும் cos 2x minus cos 2x plus 1 divided by 2 ஓகே ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போ என்ன ஆச்சு cos 2xக்கு பதிலாக 6 வந்து அப்போ என்னது 12x cos 12x plus 1 divided by 2 into dx ஓகே ஸோ cos ஸ்கொயர் 6xக்கு பதிலாக இந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா இப்படி ஆகுது ஃபைனலாக இங்கேயும் நான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன் சரியா ஃபார்முலா அப்ளை பண்ணாக்கா cos 8x ப்ளஸ் காஸ் 4x வருது சரியா இந்த ஃபார்முலா என்னன்னு தெரியும்ல 2 காஸ் a காஸ் b ஃபார்முலா ஓகே அப்ளை பண்ணனா இப்படி வருது சரியா நான் இப்போ இதை சால்வ் பண்ணுறது ஈஸி காஸ் 12x சால்வ் பண்ணிடலாம் காஸ் 8xையும் சால்வ் பண்ணிடலாம் காஸ் 4xையும் சால்வ் பண்ணிடலாம் சரியா ஸோ அப்படி தனித்தனியாக வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் 12x என்னது sin 12x டிவைடட் பை 12 ஓகே நான் 1/2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு வந்து 1/4னு போட்டுட்டேன் அண்ட் இன்டெகிரேஷன் ஆஃப் 1 வில் பி x சிமிலர்லி cos 8x இன்டெகிரேட் பண்ணாக்கா cos sin ax ஓகே டிவைடட் பை 8னு வரும் அண்ட் cos 4x இன்டெகிரேட் பண்ணால் cos 4x டிவைடட் பை 4 ஓகே ஸோ இந்த இடத்துல மைனஸ் வரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மைனஸ் sin 8x டிவைடட் பை 8 ஓகே கைஸ் இதை சால்வ் பண்ணுங்கள் உட்காந்து இதை பொறுமையாக இதை சால்வ் பண்ணி உங்கள் புக் பேக் ஆன்சர் கூட மேட்ச் பண்ணிடுங்க சரியா 4th கொஷின் நீங்களே போடுங்க நான் 4th கொஷின் போடல ஓகே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகே sin cube x அந்த எக்ஸாம்பிளில் சொன்னல நீங்கள் இந்த கொஷனை ஒன்று sin cube x ஃபார்முலாவில் வச்சும் போட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனை வச்சும் போட்டுக்கலாம் ஓகே ஸோ 4th கொஷின் நீங்களே போடுங்க எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் சரியா 5th கொஷின் பார்ப்போம் சரி 5th கொஷின் sin cube x cos cube x dx இருக்குது சரியா சி கைஸ் இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வெறும் ஐடென்டிட்டி மட்டும் டிபெண்ட் பண்ண முடியாது ஓகே பிகாஸ் சைன் கியூப் எக்ஸ் காஸ் கியூப் எக்ஸ் ரெண்டுமே வந்து கியூப்பில் இருக்குது இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிடணும் ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடோட ஹெல்ப் எடுக்கிறேன் ஓகே லெட் அஸ் டேக் t ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்போ dt பை dx என்ன வரும் மைனஸ் சைன் எக்ஸ் ஓகே அப்போ dx ஈக்குவல் டு என்ன வருது dt பை சைன் எக்ஸ் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு சைன் எக்ஸும் ஒரு சைன் எக்ஸும் கேன்சல் அவுட் ஆகிடும் நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகிடும் கரெக்டாக ஸோ என்ன பண்ணிட்டேன் லெட் அஸ் அஸ்யூம் cos x equal to t அப்போ sin cube x ஓகே இன்டூ காஸ் கியூப் எக்ஸ்க்கு பதிலாக டி கியூப் அண்ட் டிஎக்ஸ்க்கு பதிலாக இந்த ஃபார்முலாவிலேருந்து டிடி பை மைனஸ் சைன் எக்ஸ் ஓகே ஸோ என்ன பண்ணிக்கலாம் ஒரு சைனும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டி கியூப் இன்டூ டிடி ஓகே சைன் ஸ்கொயர் எக்ஸை என்ன பண்ணிக்கலாம் நம்ம 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கலாம் கரெக்டாக ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டி கியூப் இன்டூ டிடி ஏன் அப்படி எழுதுனா இந்த காஸை வந்து நம்ம டீன்னு அசியூம் பண்ணியிருக்கோம்ல ஸோ நம்ம டி ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடலாம் ஸோ 1 மைனஸ் டி ஸ்கொயர் இன்டூ டி கியூப் இன்டூ டிடி ஸோ அதனால் என்ன ப்ராஃபிட் அப்படின்னாக்கா டி கியூபை உள்ள மல்டிப்ளை பண்ணால் டி கியூப் மைனஸ் டி பவர் 5 வருது நமக்கு டி பவர் ஏ பவர் என்ன இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி கரெக்டாக எக்ஸ் பவர் என்ன இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி அப்போ வந்து டி கியூபை இன்டெகிரேட் பண்ணாக்கா டி பவர் 4 டிவைடட் பை 4 மைனஸ் டி பவர் 6 டிவைடட் பை 6 ஓகே இன்டூ டிடி ஓகே ஸோ ஃபைனலாக இதுக்கு வந்து டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகே ஸோ இது வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் ஓகே இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து ஐடென்டிட்டியை வச்சு மட்டும் சால்வ் பண்ணலாம் எப்படின்னா என்ன பண்ணுங்கள் சைன் அண்ட் காஸ் ஓகே ரெண்டுத்தையும் க்யூப் எடுத்துக்கோங்க அதாவது ஹோல் காமனாக எடுத்துக்கோங்க சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஹோல் க்யூப்னு எடுத்துக்கோங்க ஓகே நான் என்ன சொன்னேன் சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா வந்துச்சுனாக்கா 2 சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு சொன்னால ஸோ என்ன பண்ணுறேன் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ணுறேன் ஓகே அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல 2 இருக்குது 2 2 4 4 2 8 அப்போ என்ன பண்ணும்
மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 8 பண்ணோம் இந்த கேஸில், பிகாஸ் நமக்கு க்யூப் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ 2 sin x cos x உள்ளே வந்துடும். யூ நோ தட் 2 sin x cos x என்ன போட்டுக்கலாம், sin 2xன்னு போட்டுக்கலாம். கரெக்டாக 2 sin x cos x நம்ம என்ன போட்டுக்கலாம்னா sin 2x போட்டுக்கலாம். இது வந்து இன்னொரு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க. 2 sin x cos x வந்து நம்ம sin 2xன்னு போட்டுக்கலாம். சரி, ஸோ sin 2x இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், தட்ஸ் இட், முடிஞ்சு. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக 2 sin a cos b ஃபார்முலா இல்லை, 2 sin a sin b ஃபார்முலா. 2 sin a sin b இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து 2 times of sin 2aன்னு போட்டுக்கலாம், sin 2aன்னு போட்டுக்கலாம். சரி, இது ஒரு சின்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ போட்டோம்னாக்கா இப்படி வருது. ஓகே, 1/8 அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து sin cube 2x dx இருக்குது. sin cube 2xக்கு வந்து ஃபார்முலா தெரியும், sin cube x equal to 3 sin x minus sin 3x divided by 4. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் இட் இன் இட். அப்போ உங்களுக்கு வந்து ஃபைனலாக இப்படி கிடைக்கும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, கிளியர்? நான் சால்வ் பண்ணலை, நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லிட்டேன். ஓகே, whichever method is easy for you, you can go with that. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். ஓகே, நான் வந்து இது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டின்ட்டு இந்த மட்டும் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் தெரியாது. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனை எப்படி யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்படி யூஸ் பண்ணால் கொஞ்சம் சிம்பிளிஃபைட் ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அப்போ யூ கேன் கோ வித் திஸ் மெத்தட். ஓகே, இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. நீங்கள் எந்த மெத்தட் சூஸ் பண்ணுறீங்கன்றது டோட்டலாக உங்கள்கிட்ட டிபெண்ட் ஆகிருக்கு. ஓகே, 6th கொஷின் பாருங்கள். sin x sin 2x sin 3x. ஓகே, ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்கிறது, அதே மாதிரி தான், காஸ் இருந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டேன், sin a sin b ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஓகே, நான் இது ரெண்டுத்தையும் ஒரே டேர்மாக எடுத்து அசியூம் பண்ணிக்கிட்டேன், sin x வெளியே வச்சுக்கிட்டேன். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ணாக்கா 2 sin a sin b ஃபார்முலா வந்துச்சு, 2 sin a sin b ஃபார்முலாவில் வந்துச்சு, 2 sin 3x ப்ளஸ் இன்டூ sin 2x ஃபார்முலா. அப்போ என்ன வரும், cos a minus b மைனஸ் cos a plus b ஃபார்முலா போட்டுக்கலாம். ஸோ cos a minus b பண்ணால் 3x minus 2x வந்து வெறும் cos x மைனஸ் cos a plus b பண்ணோம்னா 3x plus 2x வந்து 5x மைனஸ் cos 5x. ஓகே, வெளியே sin dx அப்படி வச்சுக்கோங்க. சைனை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், உள்ளே மல்டிப்ளை பண்ணாக்கா cos x இன்டூ sin x. ஓகே, cos x இன்டூ sin x. இப்போதைக்கு இந்த 2 மறந்துடுங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா டேரெக்டாக ஒரு ஸ்டெப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போதைக்கு இந்த 2 மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணாக்கா sin x இன்டூ cos x மைனஸ் cos 5x இன்டூ sin xன்னு வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், 2 sin a cos b ஃபார்மில் கொண்டு வரணும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ண, மல்டிப்ளை பண்ணுங்கள் 2ஆல் அண்ட் டிவைட் பண்ணுங்கள் 2ஆல். அப்போ என்னாச்சு, டிவைடட் பை 2ல் வந்துச்சுன்னா 1/4. ஒரு 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2 cos x sin x மைனஸ் 2 அது என்னது sin x cos 5x. ஓகே, இப்போ உங்களுக்கு இதை பார்த்த உடனே தெரியுது sin a cos b ஃபார்மில் இருக்குது, sin a plus b ப்ளஸ் sin a minus b. ஓகே, ஸோ sin a plus b ப்ளஸ் sin a minus b இதுக்கு தனியாக, sin a plus b sin a minus b இதுக்கு தனியாக பண்ணோம்னாக்கா sin 2x ப்ளஸ் 0 வரும் இதுக்கு, மைனஸ் sin 6x. ஓகே, x ப்ளஸ் 5x வந்து 6x மைனஸ் x மைனஸ் 5x வந்து மைனஸ் 4x. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வெளியே வந்துடும். ஸோ sin 4xன்னு வருது. ஓகே, ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி. sin 2x இன்டெகிரேட் பண்ணாக்கா cos 2x டிவைடட் பை 3 வரும். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ இதை தனித்தனியாக எடுத்து இன்டெகிரேட் பண்ணுறேன். மைனஸை வெளியே காமனாக கொண்டு போயிட்டேன். sin 2x தனியாக, sin 6x தனியாக, sin 4x தனியாக இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணால் cos 2x டிவைடட் பை 2, cos 6x டிவைடட் பை 6 அண்ட் cos 4x டிவைடட் பை 4. ஓகே, மைனஸை மறந்துடாதீங்க. சைனை இன்டெகிரேட் பண்ணாக்கா மைனஸ் cos x வரும். சரி, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஆன்சர். இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள், இதுவும் சிமிலர் கொஷின் தான். ஐ திங்க் இதை நீங்களே சால்வ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதே டைப் தான். sin a sin b ஃபார்மில் இருக்குது. என்ன பண்ணணும், 2 sin a sin b ஃபார்மில் கொண்டு வரணும். ஓகே, sin a sin bயில் இருக்குது. ஸோ 2 sin a sin b ஃபார்மில் கொண்டு வரணும். ஸோ cos a minus b மைனஸ் cos a plus b அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ணுறதுனால 2 sin a sin b ஃபார்மில் கொண்டு வர முடியுது. cos a minus b. ஓகே, 4x minus 8x equal to minus cos 4xன்னு வரும், மைனஸ் cos a plus b. ஸோ மைனஸ் cos 4x plus 8x வந்து 12x, cos 12xன்னு வருது. ஓகே, ஸோ இப்போ மைனஸை காமனாக எடுத்துகிட்டு 1/2 காமனாக வச்சுட்டேன். இன்டெகிரேட்டிங் cos 4x dx அண்ட் இன்டெகிரேட்டிங் cos 12x dx. ஓகே, இதுக்கப்புறம் ஈஸி தானே. cos 4x இன்டெகிரேட் பண்ணால் sin 4x டிவைடட் பை 4, cos 12x இன்டெகிரேட் பண்ணால் sin 12x டிவைடட் பை 12 + c. ஓகே கைஸ், ஐ ஹோப் ஸோ இது வரைக்கும் எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு தெரிஞ்ச அந்த 8 ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு வரும். ஓகே, அந்த 8 ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறோன்றதை பாருங்கள். ஓகே,
அடுத்து வந்து இந்த கொஷின், இது வரைக்கும் எதுவுமே நம்ம டிஃபிகல்ட்டாக பார்க்கல, டைரக்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் தான். சரியா? இந்த கொஷின் பாருங்கள், 1 minus cos x divided by 1 plus cos x. Guys, இந்த ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, 1 minus cos x equal to, இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எப்போவுமே மறந்துடுவாங்க நிறைய பேர். ஓகே, 1 minus cos x வந்து 2 sin square x by 2ன்னு எழுதலாம். ஓகே, அதே மாதிரி 1 plus cos x வந்து 2 cos square x by 2ன்னு எழுதலாம். இது ரெண்டும் தனித்தனி ஃபார்முலா, அந்த ஃபார்முலா ஷீட்டில் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் 1 minus cos x வருதோ 2 sin square x by 2, எப்போல்லாம் 1 plus cos x வருதோ 2 cos square x by 2. சரியா? ஸோ இந்த இடத்துல டைரக்ட் அப்ளிகேஷன் தான். 1 minus cos x இருந்துச்சுன்னா just directly write it as 2 sin square x by 2, and 1 plus cos x இருந்துச்சுன்னா directly write it as 2 cos square x by 2. okay, so 2 cancel, sin square by cos square equal to tan square x by 2. okay, உங்களுக்கு integration of tan square thetaவும் தெரியும். okay, you can directly apply it log of secant x அப்படின்ட்டு வரும். இல்லை இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா secant square theta minus 1ன்னு போட்டுக்கலாம். tan square x equal to secant square x minus 1. 1 plus tan square x equal to secant square x. So secant square x minus 1. Secant square x integrate பண்ணாக்கா you will get tan x. okay, so tan x by 2, and இந்த இடத்துல கோஷன்ட் வந்து 1 by 2 இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஸோ divided by 1 by 2 வரும். okay, and 1 integrate பண்ணாக்கா x. okay, so this is going to be your answer, 2 into tan x by 2 minus x plus c. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு டேரெக்டாக tan square x ஓட ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் 8th கொஷின். 9th கொஷின், இது இந்த மாதிரி கொஷின் வந்தால் கொஞ்சம் யோசிங்க, ஒரு சின்ன ஸ்டெப் ஒன்று இருக்குது, அதை மட்டும் கவனிங்க. cos x divided by 1 plus x. ஓகே, உங்கள் டார்கெட் என்னன்னாக்கா இந்த 1 plus x வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, கேன்சல் அவுட் பண்ணணும். எப்போல்லாம் மேலே cos x divided by 1 plus x இருக்கோ, இது ஒரு மெத்தட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் cos x divided by 1 plus x இருக்கோ, I mean cos x divided by 1 plus cos x இல்லை sin x divided by 1 plus sin x இருக்கும், இந்த மெத்தட் அப்ளை பண்ணணும். ஓகே, என்ன பண்ணணும்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஆட் பண்ணணும். ஓகே, ப்ளஸ் 1 அண்ட் மைனஸ் 1 நியூமரேட்டரில் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அப்படி பண்ணாக்க என்ன ஆகும்னாக்கா 1 plus cos x divided by 1 plus cos x தனியாக எடுத்துக்கலாம், ப்ளஸ் minus 1 divided by 1 plus cos x தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, அப்படி எழுதுறதுனால என்ன யூஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது வந்து இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் 1 dx வந்து எக்ஸ், ஒரு விஷயம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸை வெளியே கொண்டு வந்துருங்க. 1 divided by 1 plus cos x இருக்குது. நான் என்ன சொன்னேன், 1 plus cos x இருந்துச்சுன்னா என்ன போட்டுக்கலாம் சொன்னேன், டேரெக்டாக 2 cos square x by 2 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் டேரெக்டாக 1 plus cos xக்கு பதிலாக 2 cos square x by 2 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். 1 by cos square x by 2 is nothing but secant square x by 2. கரெக்டாக? ஸோ எக்ஸ் மைனஸ் 1 by 2 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் secant square x by 2. நான் இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது நமக்கு ஈஸி. secant square x by 2 இன்டெகிரேட் பண்ணாக்கா tan x by 2 டிவைடட் பை எக்ஸோட கோஷன்ட் x by 2 கீழே வரும். ஓகே, tan x by 2 டிவைடட் பை 1 by 2. ஓகே, ப்ளஸ் சி. ஓகே, ஃபைனலாக எக்ஸ் மைனஸ் tan x by 2 ப்ளஸ் சின்னு வரும். ஓகே, ஸோ எப்போ இந்த மாதிரி வந்துச்சோ நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் கொண்டு வரணும். ஓகே, அப்போ தான் வந்து ஒரு டேர்மை கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு இன்னொரு டேர்மில் நம்ம வந்து 1 plus cos xோட வேல்யூ வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே கைஸ், டோன்ட் வரி, ஒரு கொஸ்டின் ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, எல்லாமே ஒரே டைப் தான். இருக்க 8 ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா? டோன்ட் வரி, இந்த 10 கொஷின் பண்ணிங்கன்னா நீங்கள் 100 கொஷின் பண்ண மாதிரி. ஆக்சுவலாக இந்த டைப்லாம் ஒரு டைப்புன்னே வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த என்சிஆர்டியில் இருக்க ஒரு கொஷினுமே நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கனாலே போதும், எல்லா கொஷினுமே உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா நீங்கள் போட்டுருங்க. இப்போ இதே இடத்துல நான் sin x divided by 1 plus sin x கொடுத்தா நீங்கள் போட்டுருவீங்க. கரெக்டாக என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் 1 மைனஸ் 1 போட்டுட்டு அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு இந்த ஃபார்முலாவில் போட்டுருவீங்க. ஓகே, ஜஸ்ட் லேர்ன் இட். ஓகே, புதுசாக தான் இருக்கும் எல்லாமே, கொஞ்சம் படிச்சிங்கன்னா இட் வில் பிகம் ஈஸி. கரெக்டாக? அடுத்து பாருங்கள் 10th கொஷின், இன்டெக்ரல் ஆஃப் sin power 4x dx. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் sin power 4x டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. கரெக்டாக? என்ன பண்ணிக்கிறேன், நான் sin square x ஹோல் ஸ்கொயர்னு போட்டேன். ஓகே, sin square x ஹோல் ஸ்கொயர்னு போட்டேன். ஸோ அதனால் என்ன யூஸ்னாக்கா, நான் என்ன சொன்னேன், எப்போலாம் உங்களுக்கு sin ஸ்கொயர் இல்லை cos ஸ்கொயர் கண்ணுக்கு தெரியுதோ இந்த ஃபார்முலாக்கு வந்துருங்கன்னு சொன்னேன். ஓகே, ஸோ sin ஸ்கொயர் எக்ஸுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு 1 minus cos 2x divided by 2. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த ஃபார்முலா ஹியர், 1 minus cos 2x divided by 2 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன பண்ணிவிட்டேன், நான் 2 வெளியே காமனாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போது 1/4 வெளியே வந்துடும். 1 minus cos 2x ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டுடலாம், a minus b ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் 2x மைனஸ் 2 cos 2xன்னு வரும்.
ஓகே. ஸோ இந்த இன்டகிரேஷனை நான் தனித்தனியாக கொண்டு வரேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 வில் பி எக்ஸ், நான் அதை டேரெக்டாக எழுதிட்டேன். அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் ஸ்கொயர் 2x அப்படி தனியாக வச்சுக்கோங்க. மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இன்டகிரல் ஆஃப் காஸ் 2x. ஓகே, இன்டகிரல் ஆஃப் காஸ் 2x என்னது? sin 2x. ஓகே, டிவைடட் பை 2 வரும். அது இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, புரிஞ்சா? இது வரைக்கும் கிளியரில். இப்போ என்ன பண்ணுங்கள், காஸ் ஸ்கொயர் 2x இங்கேயும் இருக்குது. ஓகே, காஸ் ஸ்கொயர்னு வந்துட்டு அகைன் இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும். கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா என்னாச்சு? 1/4 + x cos square 2x அப்ளை பண்ணோம்னா cos square 4x + 1 divided by 4 into dx. அண்ட் இந்த இடத்துல மைனஸ் sin 2x மட்டும் இருக்கும். 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, அகெயின் இந்த இடத்துல நீங்கள் உள்ளே இன்டெகிரேட் பண்ணிங்கனாக்கா sin cos 4x இன்டெகிரேட் பண்ணாக்கா sin 4x. ஓகே, ஐ திங்க் இந்த இடத்துல நான் வந்து நெகட்டிவில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, சைனை செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல சைன் கரெக்டானு பாருங்கள். ஓகே, sin 2x இன்டெகிரேட் பண்ணாக்கா யூ வில் கெட். ஓகே கரெக்டு தான். இந்த இடத்துல காஸ் தானே இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, இட் இஸ் கரெக்ட். ஸோ பண்ணோம்னா sin 4x divided by 4 வரும். இதை சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிடும். கிளியர்? புரிஞ்சா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் பிகாஸ் இந்த இன்டகிரேஷன் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ அதனால் நான் சால்வ் பண்ணல. உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு சொல்யூஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணால் பார்த்துக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். ஓகே, 11th கொஸ்டின் நீங்கள் போடுங்க. அதே மாதிரி cos power 4xன்னு இருக்குது. ஓகே, sin power 4x போட்டுட்டேன். நீங்கள் cos square 4xக்கு அதே மாதிரி போடுங்க. 12th கொஸ்டின் பாருங்கள், sin square x divided by 1 + cos x. ஓகே, இப்போ இந்த கேஸில் பாருங்கள், sin square x இருக்குது, 1 + cos square இருக்குது, cos x இருக்குது. நான் சொன்ன மாதிரி sin squareக்கு இருக்க ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணால் இந்த இடத்துல ஈஸியாக, இல்லாட்டி sin square x நம்ம 1 - cos square x மாற்றிட்டு, ஓகே, 1 + cos x அதான் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா a + b × a - bயில் கொண்டு வந்து ஒரு டேர்மை கேன்சல் அவுட் பண்ணுறது ஈஸியாக. ஓகே, திஸ் இஸ் கால் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஒன்று நீங்கள் சைன் ஸ்கொயர் ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஃபேக்ட் இந்த இடத்துல அந்த காம்ப்ளிகேஷன் கூட வராதுன்னு நினைக்கிறேன். sin square x = ஓகே 1 - cos 2x. ஆமாம், கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரும். நீங்கள் sin ஸ்கொயர் ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணாக்கா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வரும். ஓகே, cos 2xன்ற ஃபார்முலா வந்துடும். சரியா? அதுவே வந்து 1 - cos square xன்னு எழுதணும்னாக்கா we can write it as a square minus b square ஃபார்முலா a + b × a - b. ஓகே, ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ்னால் 1 + cos xம் 1 + cos xம் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. ரிமைனிங் வந்து ஒன்லி 1 - cos x மட்டும்தான். இதை இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஓகே, இன்டெகிரேஷன் ஆஃப் x என்னது? இன்டெகிரேஷன் ஆஃப் 1 வில் பி x அண்ட் cos x இன்டெகிரேட் பண்ணாக்கா என்ன வரும்? -sin x. ஸோ ப்ளஸ் sin x வரும். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சா? இந்த 12th கொஸ்டின் வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? 13th கொஸ்டின் பாருங்கள். ஸோ cos 2x minus cos 2x, cos 2x minus cos 2 alpha divided by cos x minus cos alpha. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினும் ஈஸி தான். ஓகே, ஸோ cos 2xை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? 2 cos square x minus 1 எழுதிக்கலாம். கரெக்டாக? அதே மாதிரி cos 2 alphaவை 2 cos square alpha minus 1 எழுதிக்கலாம். டிவைடட் பை cos x minus cos alpha. ஓகே, நான் இப்படி போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, கவனிங்க. ஸோ இதை வந்து நான் வெளியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டாக்கா +1ம் -1ம் கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே, +1 -1 கேன்சல் அவுட் ஆகிடும். 2 cos square x minus 2 cos square alpha டிவைடட் பை cos x minus cos alphaன்னு இருக்குது. ஓகே, இப்போ இதை பாருங்கள், cos square x minus cos square alpha a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் ஃபார்முலா. கரெக்டாக? அப்போ என்ன போட்டுக்கலாம்? cos x plus cos alpha into cos x minus cos alpha. கீழே cos x minus cos alpha இருக்குது, மேலேயும் cos x minus cos alpha. ஸோ இதையும் கேன்சல் அவுட் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் வந்து 2 times of cos x plus cos alpha. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் cos x வந்து sin x ப்ளஸ் cos alphaவோட இன்டெகிரேஷன் வந்து sin alpha. ஓகே, ப்ளஸ் c. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், sin alpha into x வரும். ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் cos alpha. இன்டெக்ரல் ஆஃப் cos alpha என்னது? கான்ஸ்டன்ட் தான் cos alpha. அப்போ இதை இன்டெகிரேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ cos alpha வெளியே வந்துடும். அப்போ cos alpha இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் வெறும் 1 × dx வரும். ஸோ அதனால தான் sin alpha into xன்னு வருது. ஓகே, இது ஆன்சர் வாட்டு செக் பண்ணுங்கள். cos alpha இந்த இடத்துல வெறும் cos alpha xன்னு இருக்கா, sin alpha x இருக்கான்ட்டு. ஓகே, இது இந்த ஸ்டெப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது ஒருவேளை இது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி போடுங்க. ஓகே, நான் கொஸ்டின் ஒழுங்காக பார்க்கல, இதுக்கு ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணல. நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிவிட்டு மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஓகே, இது மேட்ச் ஆகாது கரெக்டாக. ஏன்னா இது வந்து cos alphaன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து cos alpha into xன்னு மட்டும்தான் வரும். சரியா? இதை மாற்றிக்கோங்க, cos alpha into xன்னு வரும். 13 கொஸ்டின் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? கிளியராக இருக்கீங்களா? 14 கொஸ்டின் பாருங்கள். 14 கொஸ்டின்,
cos x minus sin x divided by 1 plus sin 2x. Okay, see 1 plus sin 2x இருக்குது. ஓகே 1 ப்ளஸ் sin இப்போ இந்த கொஷனில் சின்னதாக ஒரு சேஞ்ச். ஓகே என்னென்னா சிம்பிளிசிட்டிக்காக 1 நான் என்ன பண்ணிக்கிறேன் sin square x ப்ளஸ் cos square xன்னு போட்டுக்கிறேன். ஓகே அது sin 2x நான் என்ன பண்ணிக்கிறேன் 2 sin x into cos x மாற்றி எழுதிக்கிறேன். ஓகே அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா cos x minus sin x divided by sin square x plus cos square x plus 2 sin x into cos x. ஓகே இதனால் என்ன அட்வான்டேஜ்னாக்கா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல தான் வந்துடுச்சு. ஓகே ஸோ cos x மைனஸ் sin x divided by 1 ப்ளஸ் divided by cos x ப்ளஸ் sin x ஹோல் ஸ்கொயர். ஓகே இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய வாட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே எப்போல்லாம் இந்த ஃபார்மில் இருக்கும் நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போவோம். let us assume t equal to cos x sin x. ஓகே cos x plus sin x. ஸோ dt by dx என்ன வருது cos x minus sin x. அப்போ வந்து cos x minus sin x இதுவும் கேன்சல் அவுட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் இட் டைரெக்ட்லி. ஓகே ஒன்று நீங்கள் அதை கேன்சல் அவுட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன வரும் இன்டெக்ரல் ஆஃப் 1/t ஸ்கொயர் இன்ட்டு dt வரும். நல்லா கவனிங்க இந்த ஈக்குவேஷனை ஒன்று நீங்கள் dt ஈக்குவல் டு cos x minus sin x dxக்கு பதிலாக dtயோட வேல்யூ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே cos x minus sin x இன்ட்டு dxக்கு பதிலாக டேரெக்டாக dt போட்டுக்கலாம், இல்லை dxோட வேல்யூவை கொண்டு போயிட்டு நீங்கள் dt டிவைடட் பை cos x minus xன்னு போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகே ஃபைனலாக உங்களுக்கு வந்து 1/t ஸ்கொயர் இன்ட்டு dt வரும். 1/t ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணாக்கா யூ வில் கெட், அதாவது t power minus 2 இன்டெகிரேட் பண்ணாக்கா யூ வில் கெட் t power minus 1 டிவைடட் பை -1. ஸோ ஃபைனலாக ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் t-யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே 15 கொஷின் பார்ப்போம். tan cube 2x into secant 2x into dx இருக்குது. ஓகே tan cube வந்து என்ன எழுதிக்கலாம்னா tan square 2x into tan 2x into secant 2x போட்டுக்கலாம். ஓகே அகைன் என்ன பண்ணிக்கலாம் tan square 2x நம்ம என்ன எழுதிக்கலாம் secant square 2x minus 1. ஓகே ரீசன் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியும், என்ன தெரியும் tan into secantக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, tan a into secant aக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, which is 2 secant a. ஐ மீன் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், ஃபார்முலா காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். ஓகே கைஸ் 1 minute. இந்த ஸ்டெப் பாருங்கள், secant square 2x minus 1 into tan 2x into secant 2x இருக்குது சரியா. let us assume t கொஞ்சம் ஒரு 2 minutesக்கு நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஓகே இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துடுங்க, நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. let us assume t equal to secant 2x. ஓகே ஸோ dt by dx என்ன ஆகுது secant 2x into tan 2x. ஓகே டிஃப்ரென்ஷியேட்டிங் secant theta வந்து secant theta into tan theta into உள்ளுக்குள்ளே ஒரு 2x இருக்குது, அதை அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா யூ வில் கெட் 2. ஸோ ஃபைனலி என்ன கிடைக்குது 2 into secant 2 theta tan theta கரெக்டாக 2 secant 2x into tan 2x. ஓகே உங்களுக்கு இந்த ஸ்டெப்பை மட்டும் பாருங்கள், இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் பார்க்காதீங்க, நான் சொல்கிற வரைக்கும் பார்க்காதீங்க. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுங்கள், நான் இந்த ஸ்டெப்பை திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் கவனிங்க. tan cube 2x secant 2x into dx இருக்குது. ஓகே எப்போவுமே வந்து நான் secant ஃபார்மில் வச்சுக்கிறதுக்கு ஐ வில் ப்ரிஃபர் மோர் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணிட்டேன் tan square 2x into tan 2x மாற்றிட்டேன். ஓகே அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணிட்டேன் tan square 2x நான் secant square 2x minus 1 மாற்றிட்டேன். ஓகே இந்த ஸ்டெப் வரைக்கும் டவுட் இல்லைல்ல. இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் t ஈக்குவல் டு secant தீட்டாவை எடுத்துட்டேன், secant 2x ஈக்குவல் டு t எடுத்துட்டேன். அப்போ நான் dt by dx பண்ணனாக்கா 2 டைம் ஆஃப் sec 2x into tan 2xன்னு வருது. ஓகே ஸோ நான் dx என்ன எழுதிக்கலாம் 2t divided by 2 times of sec 2x into tan 2x. ஓகே இப்போ இந்த ஸ்டெப்புக்கு வாங்க பேக், இந்த இடத்துல என்ன இருக்குது sec 2x into tan 2x இருக்குது, பட் எனக்கு 2 மிஸ் ஆகுது கரெக்டாக. நம்ம dt by dx equal to என்ன ஆகிடுச்சு 2 sec 2x divided by tan 2x இருக்குது. ஓகே ஸோ என்ன பண்ணிட்டேன் நான் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ணியிருக்கேன். ஓகே மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ணனால 2 sec 2x into tan 2x இருக்குது. இப்போ நான் dxோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபுல் டேர்ம் கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் என்ன ஆச்சு எனக்கு இந்த ஃபுல் டேர்மும் கேன்சல் அவுட் ஆகுது dt. ஓகே அண்ட் secant thetaவும் இங்கே t அசியூம் பண்ணிங்க கரெக்டாக. ஸோ half of integral t square minus 1 into dtன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி. ஓகே t ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணாக்கா t cube டிவைடட் பை 3 வரும்.
அண்ட் 1 இன்டெகிரேட் பண்ணாக்கா வெறும் t கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, கிளியராக இருக்கா? புரிஞ்சா? இது வரைக்கும் டவுட் இல்லைல்ல? நெக்ஸ்ட் கொஷின் போகிறேன் நான். tan power 4. ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் tan power 4 இன்டூ எக்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறேன், அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். tan ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ tan ஸ்கொயர் எக்ஸ் dx மாற்றி எழுதிட்டேன். ஓகே, இது கொஞ்சம் கவனிங்க, பொறுமையாக கவனிங்க. ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ நான் நினச்சேன்னா tan ஸ்கொயர் எக்ஸை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 இதுக்கும் நான் போட்டுக்கலாம். ஓகே, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஸோ அதனால் எனக்கு எந்த யூஸுமே இல்லை, சால்வ் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலையும் வந்து எனக்கு ஈஸியாக இருக்காது. ஓகே, என்ன பண்ணிட்டேன்னா நான் இந்த tan ஸ்கொயர் எக்ஸை அப்படி வச்சுட்டேன். இந்த tan ஸ்கொயர் எக்ஸை மட்டும் நான் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 மாற்றிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டு நான் tan ஸ்கொயர் எக்ஸை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, மல்டிப்ளை பண்ணி இன்டெகிரேஷனாக தனித்தனியாக பிரித்து எழுதிட்டேன். அப்போ tan ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை ஒரு தனி இன்டெக்ரலாகவும் tan ஸ்கொயர் எக்ஸை மட்டும் தனி இன்டெக்ரலாகவும் எடுத்துட்டேன். மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸை ஒரு தனி இன்டெக்ரலாக எடுத்துட்டேன். ஓகே, இப்போ கவனிங்க, இந்த இடத்துல tan ஸ்கொயர் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. tan ஸ்கொயர் எக்ஸை வந்து இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் எழுதிட்டேன். ஓகே, எழுதிட்டனால இப்போ இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இன்டெகிரேஷனை உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ இன்டெகிரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸாக அதுக்கு நமக்கு இன்டெகிரேஷன் ஃபார்முலா தெரியும். இன்டெகிரல் ஆஃப் 1 பண்ணுறதும் ஈஸி. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் ஈஸியாகிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள், tan ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ண போகிறோம். Let us assume t equal to tan x. அப்போ dt by dx equal to secant square x, dx equal to dt by secant square x. ஓகே, secant square கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அசியூம் பண்ணது கரெக்ட். ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஆஃப் t ஸ்கொயர் இன்டூ secant square x அப்படியே வச்சுக்கோங்க. dt by secant square x இங்கே எழுதிக்கோங்க. secant square x கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. இன்டெகிரேஷன் ஆஃப் secant square x உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், which is nothing but tan x. ஓகே, அண்ட் இன்டெகிரேஷன் ஆஃப் 1 வந்து x. ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு, இன்டெக்ரல் ஆஃப் டி ஸ்கொயர் இன்டூ டிடி மைனஸ் tan x ப்ளஸ் மைனஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு வரும். அண்ட் இதை இன்டெகிரேட் பண்ணாக்கா டி கியூப் பை 3 மைனஸ் tan x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ ஃபைனலாக டீக்கு பதிலாக tan சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan கியூப் எக்ஸ் டிவைடட் பை 3 மைனஸ் tan x ஓகே மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே, புரிஞ்சா? 17 கொஷின் பாருங்கள். sin cube x plus cos cube x divided by sin square x cos square x. ஓகே, இந்த கொஷின் என்ன பண்ணிட்டேன், நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் தனித்தனியாக எழுதிட்டேன். ஓகே, sin cube x divided by sin square x into cos square x. ஓகே, ஸோ sin cube x sin square x வந்து கேன்சல் ஆகிட்டு வெறும் sin x divided by cos square x மட்டும் இருக்கும். அதே மாதிரி cos cube x divided by sin square x into cos square x. cos square xும் cos square xும் கேன்சல் ஆகிட்டு வெறும் cos x divided by sin square x. ஓகே, sin theta by cos theta என்னது tan theta. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் tan x into secant x ப்ளஸ் cos x divided by sin x வந்து cot x into cosecant x. ஓகே, ஸோ ஒரு ஃபார்முலா எழுதிக்கோங்க. tan x into secant x நீங்கள் இன்டெகிரேட் பண்ணாக்கா you will get secant x. ஓகே, அதே மாதிரி cot x into cosecant x பண்ணாக்கா you will get cosecant x. ஓகே, ஸோ this is your formula, this is your answer. ஓகே, 18 கொஷின் சிம்பிள் தான். 18 கொஷின் நீங்களே போடுங்க. 19 கொஷின் நான் போடுறேன். 19 கொஷின் பாருங்கள். 1 divided by sin x cos cube x into dx. ஓகே, ஸோ இந்த கொஷின் மட்டும் போடுறதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபார் சிம்பிளிசிட்டி மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை காஸ். ஓகே, இந்த கொஷனுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள், நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஹிண்ட். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் எப்படி சால்வ் பண்ணுவோன்ட்டு cos x divided by cos x போடுங்க. ஸோ அதனால் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னாக்கா, நம்ம cos x divided by sin x பண்ணிவிட்டு 1 by tan xன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு cos x இன்ட்டு cos cube x போட்டு cos power 4 இன்ட்டு dx போட்டுக்கலாம். ஓகே, 1 by tan x இன்ட்டு cos power 4 x மாற்றிக்கலாம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னாக்கா, இஃப் யூ அசியூம் t equal to tan x, ஓகே, dt by dx பண்ணோம்னாக்கா secant square xன்னு வரும். ஸோ dx equal to dt by secant squareன்னு போட்டுக்கலாம். cos power 4 x 1 by cos power 4 x nothing but what, secant power 4 into x. கரெக்டாக? ஸோ secant power 4 into x secant square x into secant square xன்னு போட்டேன். dt by dx secant square x ஒன்று கேன்சல், ஒரு secant square இன்னொரு secant square கேன்சல். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, secant square x divided by t. கரெக்டாக? secant square நம்ம என்ன எழுதிக்கலாம், 1 plus tan square xன்னு போட்டுக்கலாம். அண்ட் tan நீங்கள் tன்னு அசியூம் பண்ணி வச்சுருக்கீங்க. கரெக்டாக? அப்படி வச்சு போட்டிங்கன்னா 1 plus t square divided by t வரும். இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள், ஈஸி. கொஷின் முடிஞ்சு. புரிஞ்சா? என்ன பண்ணு புரிஞ்சா திருப்பி சொல்கிறேன். இந்த மாதிரி கொஷின் 1 divided by sin x into cos cube xன்னு இருந்துச்சுன்னா
எதுக்கு கியூப் இருக்கோ அதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும் சரியா. ஸோ காஸ் எக்ஸை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டேன். அதனால் என்னாச்சுன்னா எனக்கு காஸ் பவர் 4 ஆகிடுச்சு. 1/cos power 4 இஸ் நத்திங் பட் secant power 4. ஓகே, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சைடு 1/tan θ இருக்குது சரியா. அப்போ t = tan xன்னு வச்சுக்கோங்க. tan xன்னு வச்சா dt/dx = secant square xன்னு வரும். dx = dt/secant x square வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு இப்படி ஃபார்மேட் கிடைக்கும். ஓகே, ஸ்டில் நம்ம இப்போ இதை இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். secant square x 1 + tan square xன்னு போட்டோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் t நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ மீன் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஐம் சாரி ஃபார் தட். ஓகே, ஸோ லாஸ்ட் 20 பாருங்கள். 28th question. cos 2x divided by 1 plus cos x plus sin x whole square. ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா cos 2x நம்ம என்ன எழுதிக்கலாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். cos 2x we can write it as cos square x minus sin square x. ஸோ cos square x minus sin square x divided by cos x plus sin x whole square. ஓகே, cos x plus sin x whole square வந்து நம்ம இதை என்ன போட்டுக்கலாம் மேலே a square minus b square, a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஒன்று கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். மீதி என்ன இருக்குது, cos x minus sin x divided by cos x plus sin x. ஓகே, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு n நம்பர் ஆஃப் டைம் சொல்லி கொடுத்துட்டேன் கரெக்டாக. டீன்னு வச்சு அசியூம் பண்ணி இன்டெகிரேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ t = cos x plus sin x வச்சு போட்டோம்னா dt/dx = இது, tx = dt/cos x minus sin xன்னு வரும். just substitute it in this equation. cos x minus xும் அதுவும் கேன்சல் அவுட் ஆகிடும். ரிமைனிங் 1/t into dt மட்டும்தான் இருக்குது. 1/t இன்டெகிரேட் பண்ணால் log t plus cன்னு வரும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் பிகாஸ் இதெல்லாம் ஈஸி கொஷின் தான் சரியா. 21st கொஷின் பாருங்கள். sin inverse of cos x. ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஷின். ஓகே, உங்களுக்கு இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி சொல்லிக் கொடுக்கும்போதே நான் cos x இந்த மாதிரி கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸ்டில் இப்போ கவனிங்க. நான் உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டியில் சொன்னேன். cos x அந்த 4 ஃபார்மில் காமிச்சிருந்தால ஸோ cos x நம்ம வந்து sin π/2 minus xன்னு போடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல 1/sin இருக்குது, இன்டூ சைன் இருக்குது. ஸோ sin கேன்சல் ஆகிட்டு வெறும் π/2 minus xன்னு மட்டும் இருக்கும். π/2 இன்டெகிரேட் பண்ணாக்கா யூ வில் கெட் x பிகாஸ் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், அண்ட் x இன்டெகிரேட் பண்ணாக்கா x²/2. ஓகே, திஸ் இஸ் குவைட் சிம்பிள். 22nd கொஷின் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, சி இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் உங்களோட எல்லா எக்ஸாம்லேயும் இந்த கொஷின் கேட்பாங்க. போர்டு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக வர கொஷின். ஓகே, சி இதுக்கு வந்து ஒரு தனி மெத்தட் இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, இது வந்து ஒரு நோட்டுன்னு போட்டுக்கோங்க. இந்த கொஷின் வந்தால் மட்டும் இப்படி தான் சால்வ் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் லிசன் டு மை வேர்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஓகே, என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை sin b minus a பண்ணணும். ஓகே, மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை sin b minus a பண்ணால் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இந்த sin b minus a நம்ம இந்த இடத்துல எழுதுகிறப்ப டேரெக்டாக எழுதாமல் sin of x minus a minus sin of x minus bன்னு போடுறோம். ஓகே, sin x minus a minus x plus b சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, b minus a தான் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபார்மை தான் நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம். ஓகே, அப்படி எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஒரு ஸ்டெப்பு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். ஓகே, இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்குது, sin a minus b ஃபார்மில் இருக்கா, sin a minus b ஃபார்மில், sin a cos b minus cos a sin b ஃபார்மில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை அப்படியே வச்சுக்கோங்க டிஸ்டர்ப் பண்ணாமல். sin a ஓகே cos b, sin a cos b minus cos a sin bன்னு போட்டேன். டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க, நோ சேஞ்ச். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன், இதை நான் தனித்தனியாக எழுதிட்டேன், ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த டேர்ம் தனியாகவும் இந்த டேர்ம் தனியாகவும் எழுதிட்டேன். ஓகே, அப்போ sin a cos b டிவைடட் பை cos a cos b. ஓகே, அதை நீங்கள் எப்படி இருக்கோ அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகே, மைனஸ் அந்த சைடு என்ன இருக்குது, cos x minus a sin x minus b, cos x minus a sin x minus b டிவைடட் பை இது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, இதுவும் கேன்சல். அண்ட் இந்த சைடு வந்து sin x minus b டிவைடட் பை cos x minus b tanன்னு போட்டுக்கலாம். ஓகே, tan x minus bன்னு போட்டுக்கலாம். சரியா, ஸோ என்ன பண்ணிட்டேன், இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, sin டிவைடட் பை cos வந்து tan x minus a, அந்த பக்கம் வந்து அதுவும் கேன்சல் ஆகிட்டு tan x minus b மட்டும் இருக்கும். கரெக்டாக, இப்போ tan தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது, log of secant a. ஓகே, அதே மாதிரி இதை இன்டெகிரேட் பண்ணாக்கோ log of secant x minus b plus c. ஓகே, அவ்வளோதான், இதுதான் உங்களோட ஆன்சர். முடிஞ்சு ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், சின்னதாக சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. 1/sin அப்படியே வச்சுக்கோங்க. log a minus log b log of a by bன்னு போட்டுக்கலாம். ஓகே, secant x minus a divided by secant x minus b. இப்படியே வச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு தான். பட் உங்கள் புக்கில் வந்து secant a வந்து காசாக எழுதியிருக்காங்க, ஏன் எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம்
புக் ஆன்சரை மேட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஜஸ்ட் ரைட் இட் அஸ் சீக்கண்ட் வந்து மேலே போயிடும். ஸோ காஸ் எக்ஸ் மைனஸ் பி பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகே கைஸ், இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி எக்ஸசைஸ் கைஸ். ஓகே சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ட்ரிக்னோமெட்ரிக் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அண்ட் அந்த லாஸ்ட்டாக இருக்க 2 MCQ கொஷின் மட்டும் நீங்கள் போட்டுருங்க. ஓகே இது குவைட் சிம்பிள் எக்ஸசைஸ் தான். நம்ம வந்து ரொம்பவே சிம்பிள் லாஜிக் தான் அப்ளை பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச அந்த 8 ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஓகே ஸ்டில் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 22 கொஷின் மட்டும் ஓகே நான் எல்லா கொஷினும் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். 1-2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், மற்றபடி எல்லா கொஷினும் சால்வ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் உங்கள் நோட்டில் நீட்டாக எழுதிக்கோங்க. இந்த 22 கொஷின் தான் உங்களோட எக்ஸாம் கொஷின். ஓகே இந்த பேட்டர்ன் தான் உங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஓகே நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆக்சுவலாக இல்லை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 4 ஃபார்முலாவை தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. சரியா, நான் எப்படிலாம் அப்ளை பண்ணேன்றதை உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஓகே இங்கே இதை மெத்தடாக ஞாபகம் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். சரியா, மார்க் மட்டும் இந்த 22 கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுனாக்கா நீங்கள் எந்த கொஷின் வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். சரியா, ஸோ பி கான்ஃபிடென்ட். இந்த 28 கொஷின் தெரிஞ்சால் எந்த கொஷின் வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஓகே ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இன்டெகிரேஷனுக்கு உள்ள டீப்பில் போகிறோம். நம்ம இன்ஸ்பெக்ஷன் படித்தோம், சப்ஸ்டிடியூஷன் படித்தோம், இப்போ ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டியும் படிச்சிருக்கோம். ஓகே ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இது 3த்துலேயும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம திறமைசாலியாக ஆகணும். சரியா, ஸோ ஐ ஹோப் ஸோ எப்போ வந்து ட்ரிக்னோமெட்ரி அப்ளை பண்ணோம் உங்களுக்கு நல்ல தெளிவாக இப்போ புரிஞ்சிருக்கும். சரியா, அதை வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் வந்து இதுக்கு அடுத்த மெத்தட் நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஓகே வித் திஸ் வி வில் எண்ட் த வீடியோ ஹியர். ஜெய் ஹிந்த்.